everyone, today we're going to see about credit card fraud detection using exploratory data analysis. Nowadays, credit card frauds in one of the most common financial crimes in today's digital world. With the increasing in online transaction, detecting fraud activities has become very important for banks and financial institutions. So only we taken this topic. Let enter into the topic. We going to see what are the outputs we got it for this credit card function. What are the method we follow to check this method? Check this problem statement. Uh, Database is data quality check. Uh, for simple example, data use safely. Otherwise, it did not have any problem. And next we going to see numerical distribution. um, Values normal or otherwise extreme, more than given values. Next we going to see outline analysis. That means suspicious values identified. uh, for example, சஸ்பீஷியஸாக இருக்க பண்ணி காட்டுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. ஃப்ராட் பிஹேவியர் அனாலிசிஸ், ஃப்ராட் டிரான்சாக்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஃபாரின் அண்டு லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கப்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் அது ஃப்ராடால் கேப்சர் பண்ணுறதுக்காண்டி பார்க்குறதுக்கு. டிரான்சாக்ஷன் ஹார்ஸ் பார்ட்னர், எப்போ ஃப்ராட் நடக்குதுன்னு டைம் செக் பண்ணி கரெக்டாக சொல்கிறதுக்காண்டி. நம்பிக்கையில்லாத டிவைஸை ஃப்ராட் சேஞ்ச் ஆகுறது பண்ணுறதுக்கு. நோன் டிவைஸ் டு லோ டிவைஸ், லோ ட்ரஸ்ட்டு. வெலாசிட்டி அனாலிசிஸ் மீன்ஸ் ஒரு மணி நேரத்தில் 20 டிரான்சாக்ஷன். கார்லேஷன் மேட்ரிக்ஸு, இது ஃபர்தராக ஃப்ராடை ஸ்ட்ராங்காக கனெக்ஷனாக இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு. ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ஸ்கோர், ஸ்கோர் ஜாஸ்தி ஆனால் ஃப்ராட் சேஞ்சு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியுது டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட்டு, டிரான்சாக்ஷன் ஹாரு, அடுத்து கேட்டகிரி, ஃபாரின் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, லொக்கேஷனு, டிவைஸ் டெஸ்ட்டு, வெலாசிட்டி எல்லாமே இதுலேயே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன நடந்திருக்குன்னு இதோட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். இதில் டேட்டா குவாலிட்டி செக்கில் டேட்டா யூஸ் பண்ணி சேஃபாக இருக்கா இல்லை ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் ஃப்ராட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃப்ராட் எதுவும் நடந்திருக்கா, இதில் எதுவும் ஸ்கேம் நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம். கிராஃப் மூலியமாக அதை காட்டிருக்கோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை இந்த கிராஃப் மூலியமாக காட்டியிருக்கோம். டிரான்சாக்ஷன் எவ்வளோ நேரம் அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்குன்னு இதை காட்டியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாரின் டிரான்சாக்ஷனில் நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம். லொக்கேஷன் ஸ்டோரில் இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இஸ் ஃப்ராடில் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம், அதுவும் எதுவும் நடக்கலை. அவுட்லைன் அனாலிசிஸ்னால் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்னென்ன இது பிரச்சனை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் மூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் லொக்கேஷன், ட்ரஸ்ட்டு, பழையபடி எல்லாமே இப்போ செக் பண்ணியிருக்கோம். ஃப்ராட் பிஹேவியர் அனாலிசிஸ்னாலும் அதே மாதிரி தான் ஃப்ராட் எதுவும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு பார்த்துருக்காங்க. ஃபாரின் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம். லொக்கேஷன், அமௌண்ட், ரிஸ்க்கு. இப்போ பெரிய அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ரிஸ்க்காக போயிருக்கு, எவ்வளோ நேரத்தில் போயிருக்குன்ற மாதிரி கிராஃபில் காட்டியிருக்கோம். பிளாட்டட் பாயிண்ட்ஸ் கிராஃபில் காட்டியிருக்கோம். அடுத்து டிரான்சாக்ஷன் ஹார்ஸ் எவ்வளோ நேரம் காட்டியிருக்கோம். ஸ்கோர், டிவைஸ் ஸ்கோர் பார்த்துருக்கோம். அடுத்து கார்லேஷன் டேபிள், இது இதான் டேபிள், எவ்வளோ நேரத்தில் என்னென்ன போயிருக்கு அப்படின்னு ஃபாரின் டிரான்சாக்ஷன், லொக்கேஷன், பழையபடி எங்கெங்கே இருக்குன்னு காட்டி பார்த்துருக்கோம். ரூல் பேஸ்டு ஸ்கோர் பார்த்துருக்கோம். Now is max operation. Next line, pandas PD. Pandas means data set handle by using itself. At conclusion, this project analyzed credit card transaction to identify fraud partners. Key factor like amount, location and device behavior
were used to detect fraud. The results shown that data analysts can effectively help in fraud detection.